வணக்கம் என்ஜிஓ பார்ட்னர்ஸ். நம்ம இன்னைக்கு நம்ம ஒன் என்ஜிஓ கிரியேட்டட் வெப்சைட்டோட பாஸ்வேர்ட் அண்ட் லாகின் டீட்டெயில்ஸ் எப்படி கிடைக்கிறதுன்னு பார்க்கலாம். ஸோ நிறைய என்ஜிஓஸ் வந்து காண்டாக்ட் பண்ணுறாங்க, அவங்களோட லாகின் டீட்டெயில்ஸ் மறந்துருச்சு, தொலைஞ்சிருச்சுன்னு எல்லாம் சொல்லி. ஸோ அந்த டீட்டெயில்ஸ் எப்படி கிடைக்கிறதுன்னு நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ டியூட்டோரியலில் பார்க்கலாம். ஸோ அது நம்ம வாட்ஸ்அப்லேயும் ஜிமெயிலையும் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்க்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து நீங்கள் ஒன் என்ஜிஓ வெப்சைட் எப்படி லாகின் பண்ணுறதுன்னு நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். ஸோ ஃபர்ஸ்ட் கூகுளில் போய் ஒன் என்ஜிஓ ட்ரஸ்ட்னு டைப் பண்ணுங்க. ஸோ அது டைப் பண்ணதுக்கப்புறமா உங்களுக்கு இந்த பேஜ் ஃபார்ம் ஆகும். ஸோ இது கிளிக் பண்ணிங்கன்னா இது வந்து எங்களோட ஒஃபிஷியல் வெப்சைட். ஸோ இதில் சைன்இன் சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அது கிளிக் பண்ணுங்கள். ஸோ சைன்இன் ஆப்ஷன் கிளிக் பண்ணதுக்கப்புறமா நீங்கள் பார்க்கலாம் இங்கே இமெயில் அண்ட் பாஸ்வேர்டுன்னு சொல்லி. ஸோ இங்கே வந்து உங்களோட இமெயில் பாஸ்வேர்ட் கொடுத்து தான் நம்ம சைன்இன் பண்ணுறது. ஸோ ஃபஸ்ட்டு உங்களோட பாஸ்வேர்டும் இமெயில் இந்த டீட்டெயில்ஸ் எப்படி கிடைக்கிறதுன்னு நம்ம வாட்ஸ்அப்பில் பார்க்கலாம். ஸோ வாட்ஸ்அப்பில் போங்க. வாட்ஸ்அப்பில் போனதுக்கப்புறமா அந்த சர்ச் பாரில் போய் ஒன் என்ஜிஓ ஸ்பேஸ் பாஸ்வேர்ட்னு டைப் பண்ணுங்கள். ஸோ ஒன்ஸ் நீங்கள் டைப் பண்ணி என்டர் கொடுத்ததுக்கப்புறமா நாங்கள் உங்களுக்கு அனுப்பின அந்த மெசேஜ் வந்து உங்களுக்கு பார்க்கலாம். ஸோ இங்கே வந்து நீங்கள் பார்க்கலாம் உங்களோட லாகின் டீட்டெயில்ஸ், பாஸ்வேர்ட், எந்த நம்பர் கொடுத்துருக்கீங்கன்னு எல்லா டீட்டெயில்ஸும் உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் கிடைக்கும். ஸோ இப்படி தான் வாட்ஸ்அப்பில் உங்களுக்கு டீட்டெயில்ஸ் கிடைக்கிறது. ஓகே, ஸோ இப்போ நம்ம எப்படி ஜிமெயிலில் உங்களோட டீட்டெயில்ஸ் எப்படி இந்த டீட்டெயில்ஸ் கண்டுபிடிக்கிறது பார்க்கலாம். ஸோ இந்த சேம் இமெயில் ஐடி நீங்கள் லாகின் பண்ணுங்கள். ஸோ அந்த இமெயில் ஐடியில் போய் நீங்கள் ஸ்பேஸ் பாஸ்வேர்ட்னு டைப் பண்ணுங்க. ஓகேங்களா, டைப் பண்ணதுக்கப்புறமா என்டர் ப்ரெஸ் பண்ணுங்க. என்டர் ப்ரெஸ் பண்ணதுக்கப்புறமா நாங்கள் அனுப்பின மெயில் வந்து உங்களுக்கு விசிபிள் ஆகும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா அந்த மெயில் உங்களுக்கு விசிபிள் ஆகும். அந்த மெயிலில் வாட்ஸ்அப்பில் பார்த்த மாதிரி யூசர் ஐடி, பாஸ்வேர்ட், ஃபோன் நம்பர் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இந்த யூசர் ஐடி நீங்கள் பார்த்துட்டு அதை சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா இங்கே சேம் இந்த சைன்இன் ஆப்ஷனில் வந்து அந்த இமெயில் ஐடி நீங்கள் இங்கே கொடுக்கணும். டைப் பண்ணதுக்கப்புறமா இங்கே அந்த சேம் பாஸ்வேர்டு என்னன்னு பார்த்துக்கோங்க. பாஸ்வேர்டு வந்து நீங்கள் பார்த்ததுக்கப்புறமா அந்த சேம் பாஸ்வேர்ட் எப்படி கொடுத்துருக்கீங்களோ அது சேமாக அங்கே வந்து நீங்கள் டைப் பண்ணி சைன்இன் கிளிக் பண்ணுங்கள். ஒன்ஸ் நீங்கள் சைன்இன் கிளிக் பண்ணதுக்கப்புறமா உங்கள் ஃபோன் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும். ஸோ அந்த ஓடிபி நீங்கள் பார்த்து இங்கே நீங்கள் கொடுக்கணும். நீங்கள் ஓடிபி சப்மிட் பண்ணதுக்கப்புறமா உங்களோட ஒன் என்ஜிஓ எடிட் பண்ணுறதுக்கான பேஜ் வந்து உங்களுக்கு ஆகும். ஸோ இங்கே தான் நீங்கள் உங்களோட வெப்சைட் வந்து எடிட் பண்ணுறது. ஸோ இங்கே நீங்கள் தேவையான ஆக்டிவிட்டீஸ், உங்களுக்கு என்ன ரிப்போர்ட்ஸ், என்னென்ன வெப்சைட்டில் அப்டேட் பண்ணணுமோ அதெல்லாமே இங்கே அப்டேட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இதுதான் 2 ஆப்ஷன்ஸ் வாட்ஸ்அப்லேயும் ஜிமெயிலையும் உங்களோட பாஸ்வேர்ட் அண்ட் அதர் டீட்டெயில்ஸ் கிடைக்கிறதுக்கு. கிளியர்னு நினைக்கிறேன். இன்கேஸ் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் ஒன் என்ஜிஓ டீமை எப்போ வேணாலும் காண்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.